அமுதுண்ண கடையவனே. இந்த பாட்டை கேட்டாரா கிறிஸ்தவ வக்கீல் கண்ணீர் விட்டார். ஆமா ஐயா, பைபிள்ல கூட இப்படி இல்லை ஐயா. கந்தசாமி பிள்ளை ஒண்ணு செய்யலாமா? என்ன 6ல இருந்து 7 வரைக்கும் நான் உங்களுக்கு லத்தீன் சொல்லி தர்றேன். 7ல இருந்து 8 வரைக்கும் நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி தர்றீங்களா? நல்ல தட்டுங்கம்மா. இந்த பாருங்க, இந்த கைய இப்படி தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராது. இப்படி சேர்க்கணும், நல்லா தட்டணும், ஹார்ட் அட்டாக்கே வராது. எங்க வீட்டுக்கு எய்த்த வீட்டுல ஒருத்தர் காலையில மொட்டை மாடல போய் ரெண்டு கை தட்டிட்டு இருக்காரு. ஏன் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரப்படாதான். தட்டுல மாடி இடிஞ்சு போயிரும் போது. நல்லதம்மா, நல்ல தட்டணும், அழகா தட்டணும், மனசு நிம்மதியா இருக்கணும். கோயில் எதுக்கு? எல்லா கவலைகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு சிவபெருமானே நீ இருக்கிற, எனக்கு என்னையா கவலை? நல்காது ஒளியான் நமக்கு, கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். அந்த நம்பிக்கைக்குத்தானே இங்க வர்றோம். சரி, 7 to 8 மாறிடும். 6ல இருந்து 7 என்ன பாடம் நடக்கும்? லத்தி. 7 to 8 திருவாசகம். 6 to 7 தமிழ் கீழே இருக்கும், லத்தீன் மேல இருக்கும். 7 to 8 தமிழ் மேல இருக்கும், வக்கீல் ஐயா கீழே இருப்பார். 1 வருஷம் ஓடிடுச்சு. நடந்த செய்திமா, 1 வருஷம் ஓடிடுச்சு. வக்கீல் ஐயா படுத்து கிடக்கிறார். கந்தசாமி பிள்ளை வர்றாரு. பிள்ளை ரொம்ப களைப்பா இருக்கு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு லத்தீன் வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? திருவாசகம் வேணும். ஒரு பாட்டு திருவாசகத்துல சொல்லுங்க. எந்த பாட்டை சொல்றது? திருவாசகம் 658 பாட்டு. எந்த பாட்டை சொல்றது? வக்கீல் ஐயாவுடைய நல்ல நேரம் ஒரு பாட்டு கந்தசாமி பிள்ளைக்கு நினைப்பு வந்துச்சு. எந்த பாட்டு தெரியுமா? 24ஆம் தலைப்பு, அடைக்கலம் 10, 8வது பாட்டு. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன், பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆகெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. இந்த மாவடு பார்த்திருக்கீங்களா? மாவடு சாப்பிட்டுருக்கீங்களா? மாதா ஊட்டாத சோறு மாவடு ஊட்டும். மோரு சாதத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிட்டு காட்டினது யாரு? முதல்ல மோரு